அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு நம்ம பைபிள் நடத்தி திருப்பி இந்த ஆரம்பிக்க கற்று தந்ததான கிருபை கற்று சோதரி கற்று நல்லவர் சாலமன் என்றதான தலைப்பு ஆரம்பித்தோம். அதோட அந்த டாபிக் கண்டினியூ பண்ணேன். இன்ட்ரடக்ஷனாக முடிச்சுட்டோம். சரி, நான் என்னதான் சொல்லி கொடுத்தேன்னு அது தியானிக்கும் போது தான் மறுபடியும் அதை கலெக்ட் பண்ண கற்று கிருபை செய்யலாம். நான் இப்போ சத்தியமாக சொல்லும்போது இது நானாக பைபிள் ஸ்டடி எடுத்துன்னு எனக்கே சந்தேகம் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு அதிலான கருத்துக்கள் அதில் பார்க்கும்போது பேசி அவன் மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்ணி கற்றுக்கொள்ள கற்றுக்க வாய்ப்பு தந்தால் என்ன சொல்லணும் என்ன கற்றுக் கொடுக்கணும் ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். ஆனாலும் சாலமனுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து கடந்து செல்வோம் என்று தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நம்ம ஒரு பாட்டு பாடுறது போல அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்று சொல்லி நம்ம பாடுறது இல்லையா? அந்த மாதிரியே கர்த்தர் நம்மளை எல்லா வழிகளும் நம்மளை ஆதரித்து கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவாரா? ஆமென். அப்போ விசேஷமாக பார்க்கும்போது மறுபடியும் அதை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்வதில் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு இருந்த ஊழியக்காருக்கும் சபை மக்களும் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த தலைப்பில் கடந்து வருவோம். சாலமன் ராஜா. இஸ்ரவேலில் 3 முக்கியமான ராஜாக்கள் யார் என்று பார்க்கும்போது முதல்ல சவுல் ராஜா, அடுத்தது தாவீது ராஜா, 3வது சாலமன். இந்த 3 ராஜாக்கள் தான் ஏன் முக்கியமானவர்கள் என்று பார்க்கும்போது இவர்களிருந்து தான் ராஜ்யபாரமான இஸ்ரவேலில் ஆரம்பிச்சது என்று நாம் அறிகிறோம். அப்போ இஸ்ரவேலுடையதான ராஜ்யபாரம் ஆரம்பிச்சது, ராஜாக்களுடையதான காலகட்டங்கள் ஆரம்பிச்சது சவுலுடைய காலத்துல. இப்போ சவுலுடைய காலத்துல சவுல் ராஜாவாக வரும்போது ஆர்டர் கிடையாது, ஒரு ஒழுக்கம் கிடையாது. இஸ்ரவேல் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவன் யுத்தம் பண்ணிட்டு இருந்தான், எல்லாம் செஞ்சாலும் ஒரு நாட்டுல என்ன சொல்றது, ஆர்டர் கிடையாது. எல்லாமே எப்படியோ போயிட்டு இருந்தது. ஆனா தாவீது ராஜாவாக வந்தபோது ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. ஒரு சபையில அந்த தேசத்துல ஆர்டர் கொண்டு வந்தாங்க. என்ன ஆர்டர்னா, முதல்ல ஒரு தலைநகரத்தை உருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கோட்டையை உருவாங்க, அதுக்கப்புறம் தேவ ஆலயத்துக்காக அவன் கஷ்டப்பட்டான். தேவனுடைய ஊழியக்காரர்களை அப்பாயிண்ட் பண்ணான், லேவியர்களை கொண்டு வந்தான், உடன்படிக்கை பற்றிய சுமக்கிறவர்களும் ஊழியக்காரர்களாகிய கெர்ஷோன், மெராரி பேர்பட்டதான கோத்திர தலைவர்களை அவர்கள் கொண்டு வந்தார். இந்த ஆர்டரை யார் செய்தார் என்று பார்க்கும்போது தாவீது செய்தார். He was a structural king. அதாவது நிறைய பேர் அதிகாரத்துல வருவாங்க, நிறைய பேருக்கு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. அதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு லீடர்ஷிப் ஆசை இருக்குது, ஆனா அந்த லீடர்ஷிப் எப்படி நடத்தணும்னு சரி தெரியாத ஒரு கூட்டம் தான் இருக்கு. ஆனா தாவீதுக்கு நன்றாக அதை பற்றி தெரிந்தது. அது தேவன் கொடுத்ததான ஒரு பெரிய கிருபை. அநேகர் லீடராக விரும்புறாங்க, அநேகர் தலைமையில வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்படுகிறது நல்லதுதான், அந்த குவாலிட்டி இருக்கணும். அதற்காக கஷ்டப்படணும், ஞானம் வேணும், தெய்வீக ஞானம் தேவை. ஆனா அந்த கிருபை பெற்ற யாருன்னு பார்க்கணும், தாவீது அதுல ஒரு பெரிய சிறந்த கிருபை பெற்ற மனுஷனாக காணப்பட்டார். இப்போ இஸ்ரவேல்ல நம்ம என்ன பார்த்தாலும் இஸ்ரவேல் ராஜாக்கள்ல 3 ராஜாக்கள் இருந்தாலும் இதுல 3 பேர்ல சிறந்தவர் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய பார்வையில எப்போதுமே தாவீது. காரணம் அவருடைய வாழ்க்கை, அவருடையதான பிரசங்கங்கள், அவருடையதான ஜீவியம், அவருடையதான சங்கீதங்கள், எல்லாவற்றிலும் பார்க்கும்போது தாவீது தான் ஒரு முன்னரையாக நமக்கு எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தரே தாவீதுடையதான வம்ச வரலாறுல பிறப்பதற்கு ஒரு பெரிய ஒரு 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 ஆசையை கர்த்தருக்கே இருந்துச்சு. என்ன சொல்ற, எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு பார்க்கும்போது, நீ எனக்கென்று இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு விரும்புறபடினாலே இந்த உடன்படிக்கை நான் நித்தியமாக உன் இடத்துல செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசுவே அதுல நித்தியமான ராஜாவாக பிறந்தார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தாவீதுடையதான வம்சம் இல்லையா, தாவீதுடையதான வேர். அப்போ தாவீதுடையதான the root of David, King David. அப்போ தாவீதுடையதான வம்சத்துல இருந்து பிறந்தவர். அப்போ தாவீதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது என்று பாருங்க. சாலமோன் நம்ம பார்த்தாலும் நமக்கு ஆரம்பத்துல தான் சாலமோனுடையதான வாழ்க்கை பெருசாக தெரியும். பின்பு பார்க்கும்போது சாலமோனை பற்றி அதிகம் படிக்கிறதுக்கு இல்லை, ஒரு அப்ஸ்காண்டிங்கான பர்சன். இவருடையதான 40 வருஷத்துல இவர் 3 ராஜாக்கள் இருக்கிறாங்க. சவுல் 40 வருஷம் ஆண்டாரு, தாவீது 40 வருஷம் ஆண்டாரு. இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி நல்லா இருக்கு, என்னன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு, திடீர்னு நீங்க வந்தாங்க, கேட்டு போச்சு. தாவீது 40 வருஷம் இஸ்ரவேல் ஆண்டாரு, பின்பு 40 வருஷம்
சாலமன் ஆண்டார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு பல விதமான வேரியேஷன்ல இருந்தாங்க. அப்போ இந்த 3 ராஜாக்களை ஏன் முக்கியமாக சொல்லுகிறேன் என்று பாருங்க. சாலமனுடைய காலத்துக்கு அப்புறம் தான் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எதுக்குன்னா நீங்க மறக்க கூடாது, நீங்க மறந்து இருப்பீங்க, அதனாலதான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் விஷயம். அப்ப தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒண்ணு வடது, 2வது தெற்கு. அப்ப தெற்கு பார்க்கும்போது யூதாவோடு பெஞ்சமின் கோத்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். மிச்ச 10 கோத்திரம் தென் திசையாக இஸ்ரவேல் என்று கூப்பிட ஆரம்பித்தார். அதனாலதான் நீங்க ராஜாக்களின் புஸ்தகங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபு, அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து, இப்படி பேர் மாத்தி ஏதாவது எசேக்கியாவின் 22வது வயசுல அவர் ஆளும் போது இங்க வேற ஒரு பேர் இருக்கும், இஸ்ரவேலுக்கு இன்னொரு ராஜாவுடைய பேர் இருக்கும். இது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. காரணம் 2 ராஜாக்கள் அங்க இருக்கிறனால அவர்களுடைய காலகட்டத்தில் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல அங்க வந்து நிறைய பேர் அங்க வித்தியாசமா நடக்கிறாங்க. அப்ப நமக்கு இது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய டைம்ல இது ஆரம்பத்தில் நானும் இதை அனுபவிச்சேன் தான். காரணம் பைபிளை படிக்கும்போது எனக்கு புரியல. ஏன்னா திடீர்னு ஒரு ராஜா பேர், அடுத்தது வேற ஒரு ராஜா பேர், யார் இது, ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுத்துச்சு. அது போக 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 தான் அதை சரியாக படிச்சு நானும் பைபிள் காலேஜில் என்னோட ஃபேக்கல்டி சொல்லி போறது எனக்கும் புரிஞ்சுது. இந்த தான் ஃபார்முலாவா. அப்போ அதுக்கப்புறம் தான் அதை படிக்கும் போதே கர்த்தர் அதனுடையதான விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியாது கிருபை இருந்தார். இப்ப பாருங்க, இங்க பார்க்கும்போது தாவீதுடையதான காலகட்டத்துல நம்ம பார்க்கிறதான புஸ்தகம் எது? 2 சாமுவேலின் புஸ்தகம் இல்லையா? அதுலதான் தாவீதை குறித்ததான அவருடையதான ராஜரிகத்தை பத்தி சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்கும்போது சவுலுடையதான ராஜரிகத்தை பத்தி அதுல தாவீதும் பேசப்படுகிறார். அப்போ இங்க பார்க்கும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல நீங்க என்ன படிக்கிறீங்க? தாவீது என்ன செய்கிறார்? இஸ்ரவேல்ல அவருக்கு இருக்கிறதான சேனையை எண்ணுகிறார். இஸ்ரவேல்ல ஒரு சென்சஸ் எடுக்கிறார். அப்ப அந்த சென்சஸ் எடுக்கும்போது இவர் என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு? எடுக்க கூடாது. யோவாபு சொல்றாரு எடுக்க கூடாது. நம்ம இவ்வளவு நாள் வந்தது, இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது கர்த்தருடைய கிருபை, நம்ம அதை செய்யக்கூடாது என்று யோவாபு எச்சரிக்கிறார். இவரு துணிஞ்சு ஆனாலும் செய்தார். செய்த பின்பு என்ன வருகிறது? கர்த்தருடைய தண்டனை வருகிறது. அப்ப அங்க முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேல் மேலும் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார். அப்ப முன்னாடியே கர்த்தருடைய கோபம் வந்ததுதான். யாரால? நம்முடைய ஹீரோ தாவீதால வந்ததுதான். இது மறுபடியும் கர்த்தருடைய கோபம் வந்தது. அடுத்தது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் என்று வாசிக்கிறோம். யாரால? அங்க என்னன்னு படிச்சோம்? மறுபடியும் வாசிக்க வேண்டியது வசனத்தை. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதி. பாருங்க, இங்க வாசிக்கிறோம் தாவீது ஏவப்பட்டார். கர்த்தருடைய கோபத்தை மூட்டும்படியாக தாவீது ஏவப்பட்டார். அப்படி 1 நாளாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. First Chronicles chapter 21 verse 1. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. 21 அதிகாரம் 1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி. ஆமா, இங்க பாருங்க, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டார். இப்ப யாரு ஏவறாரு? யாரு ஏறுது? இந்த சாத்தான் யார்கிட்ட இருந்தா? அதிகாரியாக சவுல் இடத்துல இருந்தவன் தான் இப்ப யாரு கிட்ட வர்றாரு? இப்ப தாவீது கிட்ட வர்றாரு. அப்ப யார்கிட்டே வரலாம், எல்லார்கிட்டே வரலாம். நம்ம அவருக்கு இன்விடேஷன் கொடுக்க தேவையே கிடையாது, அவரே வருவார். எதுக்கு தூண்டுறதுக்கு? தேவனுடைய கோபத்தை தூண்டி விடுவது. பல நேரத்துல விசுவாசிகள் தேவ சமூகத்துல விழுவதற்கு காரணம் யாரு? சாத்தான். நாம் அறிந்தும் அறியாமல் சில தவறுகளை செய்கிறோம். நம்மை தூண்டி விடுவதற்கு ஒருத்தன் பின்னாடி இருக்கிறான். ஆமென். அதனால தேவனுடைய சிக்ஷையை வாங்குறோம், தேவனுடைய அடியை வாங்குறோம், தேவனுடைய உதவ வாங்குறோம், மரணம் படுகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, ஏதோ சம்பவிக்கிறது, தேவனுடைய கொடிய வாதைகள் வருகிறது. காரணம் யாரு? தூண்டி விடுவதற்கு ஒருவன் இருக்கிறான். அவன் யாரு? சாத்தான். இப்போ அவ்வளவு நேரம் நல்லா இருந்தவருக்கு உள்ள மனசுல என்ன வருது தெரியுமா? நமக்கு என்ன பண்ணலாம்? ஜனங்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நாள் இவர் என்ன பண்ணல. நம்ம ஒரு நாட்டுல என்ன பண்றாங்க? 10 வருஷத்துல ஒரு முறை என்றாங்க. அதுக்கு என்ன சொல்றோம்? அதே தான் இவரும் பண்ணாரு. சென்சஸ் எடுக்கிற தப்பு இருக்கா? இல்ல.
ஆனா கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் கேட்டு செய்ததான தாவீது அது மாத்திரம் கேட்டு செய்யல. எல்லா விஷயத்தையும் கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு செய்கிறவர் செய்ததுதான் இன்னைக்கு பெரிய தப்பு. அதனாலதான் கர்த்தர் தண்டிச்சார். காரணம் அவன் சுயபலத்தால் நம்பினான். சுயபலத்தின் மேல அவனுடையதான பிரியம் வந்தது. அது நிமித்தமாக என்ன நடக்கிறது? கர்த்தருடைய கோபம் வந்தது. கர்த்தருடைய கோபம் வந்த போது 21ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 4ஆவது வந்தா இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். 3 காரியங்களால அவர் ஆப்ஷன் கொடுத்தார். என்னென்ன ஆப்ஷன் பார்க்கல? 16ஆம் வசனத்துல வாசிப்போம். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி 3 வருஷத்து பஞ்சமோ 3 வருஷம் ஃபர்ஸ்ட் தண்டனை தெரியுமா? 3 வருஷம் பஞ்சம். இதுல 3 ஆப்ஷன்ல இப்ப சூஸ் பண்ணு. A B C. A என்ன? 3 வருஷம் பஞ்சம். B என்னது? உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும். எவ்வளவு நாள்? 3ஆம் மாதம் சங்காரமோ 3 மாசம். அடுத்தது பயத்துல ஓடணும். உன்னை எதிரி துரத்துவான். 3 மாசம். அது 3 வருஷம் பஞ்சம். ஆப்ஷன் பி 3 மாசம் பயம். ஆப்ஷன் சி என்னது? 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயம் ஆகிய கொள்ளை நோயும். அடுத்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம் ஆகிய கொள்ளை நோய். 3 நாள் தேசத்துல கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம். நம்ம சொல்லலாம் சீனாக்காரன் தான் ஊஹான்ல இருந்து அனுப்புனா, அவன் தான் கெமிக்கல் கண்டுபிடிச்சான். கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய பட்டயம் தான் கொள்ளை நோய் கிடையாது. நம்ம எப்பவுமே நம்மளுடையதான சிந்தல் யோசிக்க கூடாது. அமெரிக்கன் சொல்லலாம் டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது சைனீஸ் வைரஸ் சொல்லி திட்டிகிட்டே இருந்தான். சைனாக்காரனை திட்டிகிட்டே இருந்தான். உங்க ஊர்ல இருந்து தான் வந்துச்சு. ஆனா இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கர்த்தருடைய பட்டயம். ஜனங்கள் சீர்கட்டு போகும்போது, தேவ பயம் இல்லாமல் ஜனங்கள் போகும்போது கர்த்தர் தம்முடையதான பட்டயத்தை யூஸ் பண்ணலாம். அந்த பட்டயத்தை யூஸ் பண்ணும் போது என்ன நடக்கிறது? கொடிய வேதனை. அப்போ இவர் தாவீது என்ன பண்றாரு? என்ன சூஸ் பண்ணாரு பார்க்கலாம். வாசிங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு ஆப்ஷன் டி அங்க இல்ல, none of the above அங்க இல்ல. இது எதுவுமே வேண்டாம்னு சொல்ற ஒரு ஆப்ஷனா எனக்கு கிடையாது. நம்ம நீங்க எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் இல்லையா? இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னு ஒரு இது இருக்கு. ஒரு क्वेश्चन கொடுப்பாங்க. அந்த क्वेश्चनல 4 பதில் கொடுப்பாங்க. இதுல சரியான பதில் செலக்ட் பண்ணு. சில क्वेश्चनல ஒரு பதில் இருக்கு, none of the above னு இருக்கும். இது எதுவுமே கிடையாது பதில். क्वेश्चनக்கும் ஆன்சர்ல வந்து இது எதுவுமே கிடையாது பதில், none of the above. அந்த மாதிரி none of the above யாருக்கு இல்ல? தாவீது. ஆப்ஷன் டி தாவீதுக்கு இல்ல. அதனால தாவீது சொல்றாரு, நான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியாது. அவர் பார்த்தாரு 3 வருஷம் பஞ்சம்னா 3 வருஷம் சாப்பிடாம இருக்கிறது பெரிய கஷ்டம். 3 மாசம் பயந்து ஓடணும்னா மகனால ஆல்ரெடி ஓடினவர் தான், அவருக்கு தெரியும் அதோட வேலை என்ன. அடுத்தது யோசிச்சு பார்த்தாரு, 3 நாள் கொடிய வாதனா, சரி பரவாயில்ல, இது 3 நாளே முடிஞ்சிருமே ஆப்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ற? கடைசியில 3 நாள் சூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை பார்க்கலாம். வாசிங்க. இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்து போனார்கள். எத்தனை பேருங்க? 70,000 பேர். 70,000 பேர்னா என்ன கணக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். 70,000 people. அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் வாசிச்சு பார்க்கும்போது 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கவுண்ட் கொடுக்குறாங்க. இவங்க இஸ்ரவேல்ல எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவாக்கத்தக்கவர்கள் 18 லட்சம் பேரும் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவாக்கத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். அப்ப இதுல நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 11 15 11 14 14 அது எத்தனை டோட்டல்? 15 லட்சத்துல கர்த்தர் எத்தனை பேர் எடுத்தார் உயிரை? 70,000 பேர். 70,000 பெரிய கொலாட்டரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க.
அரசியல்வாதி கிட்ட கேட்டா அவன் சொல்றது என்ன, கொலாட்ரல் டேமேஜ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 70,000 பேர் உயிருக்கு யார் கணக்கு சொல்லுது? பாவி உயிர் போவதற்கு யார் காரணம்? ஒரு தாவீது தான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய வழிகளை தேடாமல் தன் சுய இச்சையின்படி போய நிமித்தமாக கர்த்தர் தண்டித்தார். இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. இதுதான் முக்கியமானது. அவன் தண்டனை வாங்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த 15ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் போதுதான் உண்மையான, எனக்கு இது படிக்கும் போது எப்படி தெரியுமா, புல் அரிச்சிடும், அப்படியே முடி எழுந்துச்சிடும். அந்த காட்சி நீங்களே படிச்சு இப்ப வந்து தியானிக்கல, வாசிங்க. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு. இப்ப யாரு மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். ஒரு தாவீதுடையதான துணிகரத்திற்கு இப்ப கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். கர்த்தருக்கு வருத்தம் என்ன தெரியுமா? இவனால அப்பாவி 70,000 பேர் செத்துட்டாங்களே, இந்த ஜனங்களை நான் கண்மணி போல மட்டுமாக கொண்டு வந்தேனே, பெலிஸ்தியர்கள் கையில இருந்து அவர்களை காப்பாற்றினேன், அவர்களுக்கு சுற்றிலுமா இருக்கிறதான எபூசியர், ஹித்தியர், காது, அமோரியர், அமாலியக்கர், மோவாபியர்கள், மிதியானியர்கள், அமாலியக்கர்கள், இவர்கள் கையில இருந்தெல்லாம் இவர்களை காப்பாற்றி மட்டுமாக இந்த வம்சத்தை கொண்டு வந்து இந்த தாவீது நிமித்தமாக அப்பாவி ஜனங்கள் செத்து போகிறார்களே, மடிந்து போகிறார்களே என்று கர்த்தர் வருத்தப்பட்டார். அந்த கிருபை கிடைக்குது பெரிய பாக்கியம். எல்லா டைம்ல அது கிடைக்கணும்னு இல்ல, எல்லா டைம்ல அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு இல்லைங்க. சில டைம்ல அது கிடைச்சா கிடைச்சது, சில டைம்ல அந்த ஆசீர்வாதம் கிடைச்சா கிடைச்சது. நஷ்டம் வந்த பிறகு நம்ம அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தரே வருத்தப்படுகிறார். என்னன்னு வருத்தப்படுகிறார்? சங்கரிக்கிற தூதனை நோக்கி கர்த்தர் சொல்றார், சங்கரிக்கிற தூதனை பார்த்து, போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். போதும் இப்போது உன் கையை நிறுத்து. தூதனுக்கு இரக்கமே கிடையாதுங்க. தூதன் வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய கரத்துல விழுவது நல்லது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ வாசல்ல என்ன பண்ணு, ரத்தத்தை தளித்துக்கொள். காரணம் தூதனுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, யார் வாசல்ல ரத்தம் இருக்கிறதோ ஏறக்கூடாது, அவ்வளவுதான். அது கோஷான்லயும் வரும், எகிப்திலையும் வரும். இவ்வளவு நாட்கள் 10 வாதைகள் 9 வாதைகள் வந்தது. 9 வாதைகள் எகிப்துல தான் வந்தது. எகிப்தியர்கள் தான் வாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போது கடைசி வாத பார்க்கும்போது கோஷான்லயும் வரும். காரணம் என்ன தெரியுமா? அங்கதான் ரட்சிப்பின் உண்மையான அனுபவம் தெரிய முடியும். யாருடைய வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இயேசு ராஜாவின் எக்கால சத்தம் துணிக்கும் போது யாருடைய ஜீவியத்துல வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் இருக்கிறதோ அவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள். யாருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டோ அவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் நீ கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தே ஆகணும். ரத்தமானது தளிக்கப்படணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாசல் தெளிக்கப்படாமல் இருந்தால் எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? அதே போலதான் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் தூதனை பார்த்து, போதும் நிறுத்து. நம்ம உங்ககிட்ட நான் சொல்றேன், ஒருத்தர் தூக்கு மாட்டுன்னு நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஜட்ஜ் ஆர்டர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ போன முறை இந்த 2012 வருஷத்துல ஒரு நிர்பயான ஒரு பெண்ணை வந்து 4 பேர் தானே, 4 ஆண்கள் வந்து பஸ்ஸில் வச்சு அவளை கெடுத்து கொடூரமாக அவளை கொன்றார் இல்லைங்களா? கொடூரமாக அவளை இது சிதைச்சாங்க, அவளோட சரீரத்தை, உடலை எல்லாம். கடைசியில் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஜனங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணி நீதி வாங்கி கொடுத்து அந்த இது கொடுத்தார். இப்போ கடைசியில் ஜட்ஜு என்ன பண்ணினாரு? எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தார். யார் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு ஆராய்ச்சார். அது தமிழில் மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவீங்க? ஆராய்ச்சார்த்தி எக்ஸிக்யூஷன் இருக்கு. தமிழில் என்ன? ஆராய்ச்சார். கொஞ்சம் பாருங்களேன் அந்த வார்த்தை என்ன, எக்ஸிக்யூஷனுடைய தமிழ் என்னன்னு பாருங்களேன். வேர்ட் எக்ஸிக்யூஷன். அப்போ நம்ம மலையாளத்தில் ஆராய்ச்சார்னு சொல்லுவோம். அவர் தான் அந்த தூக்கு மேடை கொடுக்குறவர், அவர் தான். இல்லைன்னா கழுத்தில் நாட்டு போடுறவர் தான். ஓகே, அவனுக்கிட்ட சொல்லிட்ட பிறகு ஜட்ஜு தான் தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனால் ஜட்ஜு கொலை பண்ண மாட்டான், பண்ணுவாரா? இல்லை. ஆனா கொலை பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். என்னமா? மரண தண்டனை இல்ல, ஜெயிலர்.
எக்ஸிகியூஷனர். ஓகே. நீங்க எக்ஸிகியூஷன் போட்டீங்களா? இல்ல எக்ஸிகியூஷனர். மரண தண்டனை செய்பவர். ஓகே, மரண தண்டனை செய்பவர். அது அப்படி அது ஒரு வார்த்தை இருக்கு, அது ஒரு வார்த்தை செய்பவர்கள். ஓகே, அப்ப இந்த ஆளு தான் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் தான் கழுத்துல தூக்க மாட்டாரு. 3 கயிறு கொண்டு வரணும். எத்தனை கயிறுங்க? 3 கயிறு. அப்போ 3 கயிறு சொல்லும்போது இது ஒரு ஒரு ஆளு தூக்கு போறது, தூக்க மாட்டுற ஆளு தான். இது அவரோட இன்டர்வியூல நான் கேட்டது. 3 கயிறு கொண்டு வரணும். இப்போ முதல் கயிறு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இந்த அது அவன் பிடிச்சி பார்ப்பாங்க, ட்ரையல் பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு டம்மியை வச்சு பார்ப்பாங்க. அதாவது சாக போறவனுடையதான வெயிட்டு, ஹைட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டம்மி செய்வாங்க. அந்த டம்மியை பார்த்துட்டு அந்த கரெக்டாக அவன் கழுத்துல அந்த மாதிரி டம்மியில் தூங்க வைப்பான். 3வது கையில தான் அந்த ஒரிஜினல் கைதி வந்து ஏறும். அப்போ 3 ஒன்ஸ் ஒருத்தனுக்கு யூஸ் பண்ண கயிறு மறுபடியும் யூஸ் ஆகாது. அப்போ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு. இவ்வளவு கயிறு கட்டணும், இந்த இப்படிதான் அந்த நாட்டு போடணும், எல்லாம் ரூல்ஸ் இருக்கு. கர்த்தர் தூதன் கிட்ட சொல்லிட்டாரு, என்னன்னு சாகடிச்சு. இவன் ரூல்ஸ் கிடையாது, ஒரு ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் தெரிகிற ரூல்ஸ் என்ன? சாகடிச்சு. அவர் அந்த தீர்வு உத்தரவோடு வரும்போது தேவ பிள்ளைகள் அதான் சொல்றாரு, இந்த தூதனுக்கு கட்டளை கட்டுத உடனே இவன் யாரு, இவன் எப்பேற்பட்டவன் என்று தூதன் பார்க்கிற தூதன் வந்து வெட்டி போயிட்டே இருப்பான். அதனாலதான் சொல்றேன், அவருடைய கோபாக்கினில் விழாதபடிக்கு அவருடைய பலத்து கணத்தில் அடங்கியிருக்கு. தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கும்போது தூதனை பார்த்து கர்த்தர் சொல்றார், போதும். அது இந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரே வருத்தப்படுறார். இஸ்ரவேலில் இல்லாததான புலம்பல் நீங்க எல்லாம் கொரோனா சமயத்துல பார்த்திருப்பீங்களா, டிவில பார்த்திருப்பீங்க இல்லையா? கதறாங்க ஜனங்க, கூச்சல் போடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்துவதற்கு ஆம்புலன்ஸ்காரன் டிமாண்ட் பண்றான் காசை. 50,000 ரூபாய் கொடு, 15,000 ரூபாய் கொடு, 30,000 ரூபாய் கொடு. எங்க அங்க சுட்டு எரிக்கிறதுக்கு. அங்க எரிக்கிற இடத்துல போனா ட்ரோன்ல ஷாட் எடுக்கிறான், பணங்கள் அப்படியே அடுக்கி கிடக்குது, எல்லாம் எரியுது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 70,000 பேர் ஒரே நாள்ல டக்குன்னு சாராங்கன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு கூச்சல் சத்தம் இருக்கும் இஸ்ரவேல். துக்கத்தின் ஆராய்ச்சி, ஆமா ஆராய்ச்சி தான் இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு கூக்குறுதல் சத்தம் பயங்கரமாக துணிக்கிறது இஸ்ரவேல் முழுவதுமா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு அவருக்கே தாங்க முடியல. அவரே சொல்றாரு, போதும். சில நேரத்துல இன்னும் நாம் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தூதனை தடை செய்து தேசத்துல இன்னும் அழிவு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள் இன்னும் ஜெபம் பண்றது நிமித்தமாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற தூதனை பார்த்து, போதும் நிறுத்து. தேவ பிள்ளைகளை நம்முடைய ஜெபத்துல வல்லமை கர்த்தர் பரிதாபப்படுகிறார். இன்னும் என்னுடைய ஜனங்கள் திரும்ப மாட்டார்களா, அவர்களுக்குள்ள மனஸ்தாபம் உண்டாகாதா என்று கர்த்தர் பார்க்கிற நிமித்தமாக தான் இன்னும் அழிக்கப்படாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுல யாருக்கும் பெருமை சொல்ல முடியாது, எந்த அதிகாரிகளுக்கும் சொல்ல முடியாது, எந்த வல்லமை உள்ளவர்களுக்கும் சொல்ல முடியாது, எந்த ட்ரம்புக்கும் சொல்ல முடியாது, எந்த நெதன்யாவுக்கும் சொல்ல முடியாது, எந்த மோதிக்கும் சொல்ல முடியாது, எந்த புட்டினுக்கும் சொல்ல முடியாது. எங்களால் தான் நாங்கள் இருக்கிறோம். இல்லை, நீ விடுகிற மூச்சு போனா எடுக்க முடியும். பலன் உன்னில் அல்ல, உன்னை உண்டாக்கின கர்த்தர் தான். God is in control. அடுத்தது வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து, இப்போது தாவீது தன் கண்களை ஏறெடுத்து வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே நிற்கிற, வானத்திற்கும் பூமிக்கு நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து. இது நீங்க யோசிச்சு பாருங்க, உருவின பட்டயத்தோடு இரண்டாவது, அதாவது இரண்டாவது பார்க்க ஒருத்தர் யாரு தெரியுமா? தாவீது. முதல்ல பார்த்த மனுஷன் யார் தெரியுங்களா? முதல்ல பார்த்த மனுஷன் உருவின பட்டயத்தோடு வெட்டுறதுக்கு வந்து பாக்குற ஆளு பலியான் தானே. அது சேனைகள் அதிபதி உருவின் பட்டயத்தோடு வந்தார். அவர் ஒரு என்ன ஆதரவு தெரிவிக்க வந்தாரு. இங்க கொல்லும்படியாக வந்தது யாரு? பலியான் தான் முதல்ல பார்த்தாரு. இல்ல, கோபத்தோடு பயத்தோடு பயங்கரமா அது பார்த்த உடனே கழுதைக்கே நீ தாங்க முடியல. அதான் கழுதை பார்த்து கழுதைக்கே தாங்க முடியல. அந்த அதுதான் கழுதை அழுது கடைசியில பேசும்போது இவன் கண்ணு திறக்கிறது இல்லீங்களா? அடுத்ததாக பார்க்கிறது யாருங்க? இப்போ தாவீது பார்க்கிற. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்கி இருக்கும். தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். யாருக்கு விரோதமாக? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக. நாம சொல்ற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புவாரா? எழும்புவார்.
அவருடைய சித்தத்தின்படி செய்யலன்னா கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியே செய்வார். அதுல நானும் என்ன சொல்ல முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, நீங்களும் எஸ்கேப் ஆக முடியாது. எல்லாருடைய பார்வைக்கு கர்த்தர் நீதிபரர். அவர் நீதி நியாயத்தை அப்படியே செய்வார். அந்த நீதிக்கு குறைவே இருக்கா. அப்போ அடுத்தது என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வஸ்திரத்தை கழட்டி இப்போது என்ன போடுறாங்க தெரியுமா? ரெட்டை போத்திக் கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீதே, நீ சாவ போகிறாய், நீ பர்சபாவின் இடத்துல பாவம் செய்து விட்டாய் என்று சொல்ல போது முகங்குப்புற விழுந்த தாவீது இப்ப தூதனை பார்த்த போதுதான் விழுந்தார். அது வரைக்கும் அவருக்குள்ள என்ன வரல, 70,000 போனதுல என் வீட்டுல ஒன்னும் சம்பவிக்கலன்னு தைரியமா இருந்தாருதான். தூதனை பார்த்த போதுதான் அவருக்கும் பயம் வந்துருச்சு. சில டைம்ல அப்படிதான், சில டைம்ல ஓவர் கான்பிடன்ஸ் வந்துடும். நான் தண்டது டைம்ல தண்டிக்கல, இப்ப நான் தண்டிச்சிட போறாரு, அந்த யோசனை வந்துடும். அந்த கான்பிடென்ட்ல இதான் இருக்கிறாரு. இப்ப 70,000 தானே பரவாயில்ல, மிச்சம் 15 லட்சத்துல 70,000 போன ஒரு பெரிய மேட்டரா இல்லையா? பாக்கி 14,30,000 பேர் இருக்காங்களே, அதுல 70,000 போறது பெரிய லாஸா? பெரிய லாஸுங்களா? அதுல சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. இல்ல ஒரு 5% இருக்குங்களா? 4.4% இதுல ஒரு பெரிய டேமேஜே கிடையாது தாவீது. அப்ப பாருங்க, இப்போதுதான் தாவீதை கண்டு அவன் என்ன செய்கிறான்? ரெட்டை உடுத்தி முகங்குப்புற விழுந்தான். இப்போதான் அழுகுறார். 70,000 செத்து போகும்போது அழுவல, கர்த்தருடையதான நியாய தீர்ப்பு வரும்போது அழுவல, தூதனை பார்த்த போதுதான் அழுவல. முன்னாடி நாதான் சொல்லுகிறான், சாவு உன் வீட்டுல வரும் என்று சொன்ன உடனே முழங்கால் படியிட்டு அழுததான தாவீது, தேசத்துல மரணம் நடக்கும்போது அசையாத தாவீது இப்போது அசைகிறான் தூதனை பார்த்தபோது. சில அசைக்கப்படாத உள்ளங்களுக்கு கர்த்தர் தூதனை அனுப்புவார். கீழ்ப்படியாதவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கீழ்ப்படியோ ஒன்னும் கவலைப்படாத, கர்த்தர் சமயத்துல தூதனை அனுப்புவார். அவன் என்ன கொம்பனா இருந்தாலும் சரி, கர்த்தர் தொட்டா அவன் கேட்டான். அப்படி சொல்ற யாரோ டைலாக் சொன்னாங்க, கர்த்தர் தொட்டா அவன் கேட்டான். ஏன் டைலாக் இல்ல, ஒருத்தர் யாரோ சொன்னாங்க, அவன் தொட்டா நீ கேட்டேன்னு சொல்ற மாதிரி. அதே மாதிரி அந்த 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 ஆபத்துக்கு போறதுக்கு முன்னாடி முகங்கூப்புற விழுந்து கொள்ள. அடுத்தது வாசிங்க. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? இப்ப அவர்தான் உணர்றாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, நான் தானே தப்பு சொன்னேன். I'm the one who committed the mistake. நான் தான் தவறு செய்தேன். அது நிமித்தமா என்ன வருகிறது? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் ஆடுகள். இவ்வளவு நேரம் இந்த ஐயாவுக்கு 70,000 போன பார்த்து தெரியலையா? தூதனை பார்த்தப்பதான் உணர்வாரு. காரணம் அது வீட்டுல வரலையே. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. அங்கதானே ஊர்ல தானே நடக்குது, எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. அப்படி வரக்கூடாதுங்க. அது நம்மளையும் பாதிப்பதற்கு எவ்வளவு நேரம் வேணும் இல்லீங்களா? கொரோனா வந்துச்சு, நம்ம கிறிஸ்தவங்க யாரும் சாகலையா? ஒரு பாஸ்டருடைய வீடியோ பார்த்து நான் ரொம்ப அழுதா. என்ன தெரியுமா? அவர் சர்ச்சில் போனாரு. அந்த சர்ச்சில் அவர் வந்து நிக்கிறாரு. வெள்ளக்கார சபை தான் அமெரிக்காவில். அவர் வந்து உள்ள ஏறும்போது ஒவ்வொரு சீட்ல போட்டோ எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த பாஸ்டுக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருடைய கிருபை நம்ம தயவு நமக்கு யாருக்கு வரல. ஒருவேளை அது வந்தாலும் அப்படியே போயிடுச்சு. இங்க பாருங்க, அடுத்தது என்ன வாசிக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு? நான் தானே தவறு செஞ்சேன், நான் தானே என்ன சொன்னேன்? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். அப்பொழுது எபூசேன் ஆகிய ஓர்னானின் களத்திலே, இப்ப பார்க்கும்போது தாவீது என்ன செய்றாரு? எபூசேன் ஆகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இப்ப தாவீதுக்கு சொல் என்று தூதன் வந்து காத்து கட்டளையிடுகிறார். காத்து வந்து கட்டளை விட்ட உடனே போய் என்ன பண்றாரு? இந்த ஓர்னானுடைய களத்தை வாங்கி தாவீது கர்த்தருக்கு என்று பலியை செலுத்தி, அங்கு கர்த்தருக்காக அவன் என்ன செய்தான்? அவன் பலிகளை செலுத்தின நிமித்தமாக கர்த்தர் பதில் கொடுத்தார். எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? 26ஆம் வசனத்தை வாசிங்க.
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தம்முடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு பட்டயம் என்ன இருந்துச்சு, உரையில போயிடுச்சுன்னா இனி நான் வெட்ட மாட்டேன். அப்போ தாவீது ஜெபம் பண்ண பிறகு, அவன் பலி செலுத்தின பிறகு உரையில பட்டயது போடப்பட்டது. கர்த்தர் பதில் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? எபூசின் ஆகிய ஒரு அது எப்படி 26 வசனத்துல பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி சர்வாங்க பலி தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ரெண்டாவது முறை இப்ப பைபிள்ல வாசிக்கிறோம். முதல்ல யாருக்கு இறங்கினுச்சு அக்கினி? எலியா. அப்புறம் தானே வருது. முதல்ல தாவீதுக்கு. காலகட்டத்தை பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டாது. நம்ம அதிகமா எலியா சொல்றதுனால தான் அது தப்பு சொல்ல. முதல்ல தாவீதுக்கு தான் இறங்கிடுச்சு, பதில் கொடுத்தார். அப்போ நம்முடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். என்னப்பா நான் தான் சொல்றேன், என்ன பாவத்தை பண்ணாலும் சரி, என்ன குறைகளை இருந்தாலும் சரி, என்ன தவறா இருந்தாலும் சரி, அவருடைய பாதத்துல போய் சரணடைந்தா நிச்சயமா சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, அவருக்கு கையில ஒரு பரிகாரம் நமக்கு கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. Don't feel that என்ன கர்த்தர் பார்க்க மாட்டார், அவர் என்ன கம்ப்ளீட்டா வெறுத்துட்டாருன்னு ஒருபோதும் யோசிக்காதீங்க. தவறு இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கட்டுமே. ஒரு பாடம் தான் தாவீது நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தவறுகள் இருக்கலாம், ஆனால் தவறுகள் மத்தியில கர்த்தர் மறுபடியும் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட ஒரு ரிப்பென்டன்ஸ் இருக்குதான்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு பச்சாத்தாபம் உங்ககிட்ட இருக்கா? மறுபடியும் நீங்க திரும்புறீங்களா? மறுபடியும் கர்த்தருக்குள்ள நீங்க ஒப்புரவாகிறீங்களா? அது கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க கடைபிடிச்சீங்களாலே போதும், கர்த்தர் நிச்சயமாக மன்னித்து உங்களை சேர்த்துக் கொள்ளும். அப்ப என்ன செய்யற? இந்த ஓர்னானுடைய களத்தை வாங்கினார். இந்த ஓர்னானுடைய களம் எங்க இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா இந்த ஓர்னானுடைய களம்? இங்கதான் ஒருவன் தகப்பனும் மகனும் ஏறி போய் 3 நாட்கள் பிரயாணித்து வேலைக்காரர்களுடைய கீழே இறக்க சொல்லி மேலே ஏறி போய் தகப்பனும் மகன் என்ன செய்கிறான்? மகன் அப்பா இடத்துல கேட்கிற, அப்பா நம்ம கிட்ட நெருப்பு இருக்கு, நம்ம கிட்ட விறகு இருக்கு, பலி கொடுக்க மிருகமில்லை என்று சொல்லும் போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என்று சொன்னதான இடம்தான் இந்த ஓர்னானுடைய களம். அந்த மோரியா மலை தான். அங்க சீசாக்கு சாக வேண்டிய இடத்துல பதிலாக ஒரு ஆடு மரித்தது போல அந்த இடத்தையே கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்காக. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ராஜாவானால எவன் கிட்ட இருந்து பிடிக்கிட்டு கொண்டு வைக்கல. தாவீது காசை கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்காக வாங்கினார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேப்பீங்க, தாவீது நீங்க இனி நீங்க 2 சாமுவேல் புத்தகத்தை வாசிக்கும் போது இவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்டோரி. தாவீது அதோட எண்டு. அவர் 1 ராஜாக்கள் ஆரம்பிக்கிறது, தாவீது படுக்கையில இருக்கிற தாவீது நீங்க வாசிப்பீங்க. அப்ப அந்த கேப் வரைக்கும் என்ன பண்ணார் என்ன தெரியாது இல்லையா? அந்த கேப் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இந்த ஓர்னானுடைய களத்துக்கு அப்புறம் தாவீது என்ன பண்ணார் நமக்கு தெரியாது. ஆனா அதுல சொல்லப்பட்டதான அந்த ஃபுல்ஃபில்மென்ட் எங்க இருக்கு தெரியுமா? 22ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதை பாக்கி அதுல என்ன பண்ணாருன்னா தேவ ஆலயத்திற்கு தேவையான எல்லா கட்டுமான பொருட்களை சேர்த்து கொண்டிருந்தார். ஆமென். இப்ப பாருங்க, ஈசாக்குக்கு திருமணம் முடிச்ச பிறகு ஆபிரகாம் என்ன பண்ணார்? உங்களுக்கு என்ன தெரியுமா? அது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா எபிரேயனாகியன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவன் அதாவது கூடாரத்துல வாசம் பண்ணி, அதாவது தேவனுடைய மனுஷனுடைய கரங்கள் கட்டப்படாததான ஒரு நகரத்திற்காக என்ன செய்தார்? அவர் காத்திருந்தார். பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டாரு, மகனை அனுப்பி செட்டில் பண்ணியாச்சு. இனி அவருடைய வாழ்க்கை தெரியுமா? இந்த உலகத்தினுடையதான ஜீவியத்தை பார்க்கலாம். அவருக்கு ஒரு தரிசனம் என்ன? பரலோகத்தை குறித்துதான தரிசனம். அடுத்த இவருடையதான வேலை தெரியுமா? இவருடைய ஊழியம் முடிஞ்சிச்சு. இந்த ஓர்னானுடைய களத்தோட ஊழியம் முடிஞ்சிச்சு. ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்றாரு? இவரே ஆயத்தப்படுத்துறாரு. ஒரு நல்ல தலைவனுடையதான நல்ல குணம் என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையை ப்ரிப்பேர் பண்ணணும். திடீர்னு ஒரு மரணம் சம்பவிச்சா அடுத்த தலைமுறை எடுத்து நடத்துவதற்கு ஒரு நெக்ஸ்ட் லீடர்ஷிப்பை உருவாக்கணும். நெக்ஸ்ட் லீடர்ஷிப் உருவாக்குறது மாத்திரம் இல்லை, எல்லாமே அவன் மண்டல போடாம அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளை செய்துதான் போகணும். அதுதான் நல்ல ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கைமாற்றுகிறதான நல்ல தலைவர். வீட்டிலையும் சரி,
ஒரு தலைவன் வீட்டுல இருக்கிறதான தலைவர் என்ன செய்யணும்? தன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பொருட்கள், வசதிகள், கல்வி, அறிவு, ஞானம், வீடோ சொத்தோ எது இருந்தாலும் ஆயத்தப்படுத்தி தான் என்ன பண்ணோம்? சாகணும். நீங்க செத்த பிறகு பசங்க என்ன பண்ணக்கூடாது? போய் சண்டை போடக்கூடாது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாப்பா? சாகிறதுக்கு முன்னாடி சொத்து இருந்தா எழுதி கொடுத்துருந்தோம். அவனுக்கு என்ன வில்லு பத்திரம் ஒன்று இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வச்சிருங்க. கரெக்ட் சமயத்துல ஒன்னு போ. இல்லைன்னா அடுத்த தலைமுறை என்ன பண்ணோம்? எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கல, எல்லாரும் பெயர்ல சைன் இருக்குது, இப்ப எல்லாரும் சிக்னேச்சர் போட்டே ஆகணும்னு அங்க இங்க இழுபறி தான். அது ஒரு சிக்கல். அது அந்த மாதிரி சிக்கலை உருவாக்க கூடாது. நம்மளோட பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னுடைய பிள்ளைகள் கேத்துராவின் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டான். தன்னுடையதான மகனாகிய ஈசாக்குக்கு, அதாவது சுதந்திரமாகிய அவனுக்கு எல்லா விதமான கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை பத்திரமாக பார்த்துக்கொண்டான். இவர்களால இவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. காரணம் இவன் தான் வாக்குத்தத்தம் சந்ததி. அதே போல தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? சாலமோன் கர்த்தர் சொன்னாரு, நீ கட்ட மாட்டோம், மகன் சாலமோன் தான் கட்டுவார். ஆனால் இவர் என்ன செய்யணும்? அடுத்த தலைமுறை அவன் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக அவன் சேர்ப்பதற்கு முன்பதாகவே இவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். என்னென்ன ஆயத்தப்படுத்தினார் வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும். அப்ப முதல்ல கல்லு வெட்டினார் ஃபர்ஸ்ட் தாவீது. ஆமே. பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான இவர் கட்டல, கரெக்ட் தான். இவருடைய கைகளால இவர் கட்டல அந்த பில்டிங்க. ஆனா அந்த பில்டிங்க கட்டுவதற்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். ஆமே. அது நல்ல ஒரு காரியம். அப்பங்காரம் வாழ்க்கை ஃபுல்லா போன் தாங்குமா நடந்துட்டு குடிச்சு பணத்தை வாங்கி கடனை வாங்கி திடீர்னு தூக்க மாட்டி செத்துட்டா, இல்ல ஏதோ ஒரு சாவுல அந்த ஆள் செத்துட்டா, யாரு தவிக்கிறது? அந்த பிள்ளை வந்து நல்லா சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு அப்பனை கிடைச்சி என் வாழ்க்கையில ஒரு சாபம், சாகுற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? அந்த அப்பனை குறிச்சு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டான், எப்போதுமே தூஷிப்பான். யோசிச்சு பாருங்க இல்லையா? அதே சமயத்துல எங்க அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்துட்டாரு, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்ற வார்த்தை மேலா இருக்குமா? இல்ல இந்த ஆளுக்கு பிறந்தோமேன்னு சொல்லி கவலைப்படுறதான பிள்ளைகள் வார்த்தை மேல இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அதே போலதான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன் மேல வரும்போது அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கல்லுகளை வெட்டினான். அடுத்தது என்ன செய்யறாரு? தாவீது வாசலின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும், ஆணி கூட இரும்பை கண்டுபிடிச்சார் இந்த மனுஷன், தேடி வச்சார். இப்பதான் நம்ம கிட்ட நீல் சந்திரால போனாலும் தோப்பாளத்துல போன ஆணி கடை இருக்கு. அந்த காலத்துல ஆணி கடை இல்ல. அப்ப ஆணிகளுக்கு தேவையான இரும்பையும் ரெடி பண்ணிதான் ஆகணும். அது வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டார். ஓகே, வாங்க படிங்க. நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் கூப்பிடுறாரு, சீதோனியர்கிட்டையும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தாங்க. இவங்க சொந்தக்கார இஸ்ரவேலே கிடையாது, அந்நிய ஜனங்கள். அவர்களே கேட்டுட்டு தாவீதுக்கு இருக்கிறதான டெடிகேஷனை கேட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க தாவீதுக்கு கேதுரு மரங்கள். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு ஏதாவது பிரயாசப்பட்டு நீங்க செய்ய விருப்பப்படுறீங்கன்னா உங்களுடைய அந்த விருப்பத்தை அந்த பிரதிஷ்டையை பார்த்து கர்த்தரே ஆட்களை அனுப்புவார் உங்களுக்காக. நீங்க தேடி போக தேவையில்லை, உங்களுக்காக ஆட்கள் தேடி வருவார்கள். ஆலயமா இருந்தாலும் சரி, வீட்டின் தேவைகளா இருந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் ஆட்களை ஆயத்தப்படுத்துவார்கள். நம்பிக்கை நமக்கு இருக்கணும். தாவீது ஆட்களை ஆயத்தப்படுத்தும் போது சீதோனியர்களும் தீரியர்களும் என்ன செய்தார்கள்? கேதுரு மரங்களை கொண்டு வந்து தாவீது இடத்துல வைத்தார்கள். காரணம் அவங்க ஊர்ல தான் இந்த மரம் இருக்குது. இந்த மரம் அவங்க ஊர்ல தான் இருக்கு. அப்ப அவங்களே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எல்லாவற்றையும் பதப்படுத்தி கொண்டு வந்து தாவீது இடத்துல கொடுத்தார்கள். தாவீது என்ன செய்கிறார்? அடுத்தது தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். தாவீது சொல்றாரு,
ஏன் இதெல்லாம் தாவீது செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தெரியுமா, சாலமோன் யாரு? வாலிபனும் இளைஞனுமாய் அவன் இருக்கிறான். இளைஞன், அவன் இன்னும் மெச்சூர் ஆகல, இன்னும் அவனுக்குள்ள அறிவு இல்ல. அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இல்ல? மகனாகிய சாலமோனுக்கு இல்ல. மகனாகிய சாலமோனுக்கு அந்த தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் இல்லைன்னா, தாவீது வளர்ந்ததான விதம் அப்படி. அவன் காட்டில் இருந்தாலும் திடீர்னு அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்து உடனடியாக சவுலின் அரண்மனையில வந்து கோலியாத்தை சாகடித்தான். பின்பு அவனை பார்க்கும்போது பல அதிகாரத்தில் அவனை முதல்ல 100 பேரு, அதுக்கப்புறம் 1000 பேரு அப்படின்னு அவன் கீழே அதிகாரத்தை கொடுத்தான் சவுல். இதெல்லாம் வச்சு அவன் வரும்போது அவன் அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக்கொண்டான். அந்த ஸ்ட்ரக்சர் யாருக்கு இல்லை? இப்போ சாலமோனுக்கு இல்ல. அவன் லைஃப் ஸ்டைல, தாவீது லைஃப் ஸ்டைல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைஃப் ஸ்டைல நல்லா கத்துக்கொண்டார். உங்களுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா எப்படி, நிர்வாகத்தை நல்லா கற்றுக்கொண்டார். ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் இல்லையா? இப்போ எல்லாரும் திட்டுறது, இப்ப நீங்க விஜய் வந்த போது எல்லாரும் சொல்றது, இவன் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, இவன் எப்படி நாட்டை ஆளுவான் இல்லையா? எல்லாருக்கும் அதுதான் கேள்வி. ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, வந்த உடனே அவனுக்கு என்னது சிஎம் வேணுமா அப்படின்னு கேட்கிறவரு எல்லாரும் கேட்கிறான். அதே மாதிரிதான் தாவீது சொல்றாரு, இவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இவர் யாரு? இளைஞன், வாலிபன். இவரு இந்த மனுஷன் அப்படி கிடையாது. கர்த்தர் வந்து அந்த சின்ன பருவத்துல இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாரு. அந்த ட்ரைனிங் யாருக்கு இல்ல? சாலமோன். இதுதான் வித்தியாசம். சாலமோன் விழுவதற்கு அதே இதுதான் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. தாவீது நிற்பதற்கும் இப்போது வரைக்கும் நான் தாவீதை குறித்து பேசுகிறோம். தாவீதுடையதான வளர்ப்பு, அவருடையதான ஜீவியம், அவருடையதான மரிப்பு எல்லாவற்றையும் ஒரு ஒரு கரெக்ட் நிர்வாகமா, ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்தார், அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருந்தார். ஆமென். பைபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எப்படி லெசன் எடுக்கணும்னு சொன்னா, நமக்கு இதெல்லாம் தான் நமக்கு பேசிக். அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசிருக்கா பைபிள்? எஸ். பணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பேசியிருக்குதா? எஸ். எப்படி நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் நடத்தணும்னு சொல்லியிருக்குதா? எஸ். எல்லாவற்றுக்கும் கரெக்டான ஒரு சொல்யூஷன் இந்த புத்தகத்துல இருக்கு. நம்ம ஒரு கதையா படிக்கிறதுனால தான் நமக்கு அதுவும் தெரியல. அது ஆழமாக அதை தியானிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிறதான அர்த்தங்கள் மர்மங்கள் புரியும். தாவீது ஒரு நல்ல நிர்வாகி. He was a good administrator. Yes. Not just a king. He was also a perfect leader. நல்ல ஒரு தலைவனாக மாத்திரமல்ல, நல்ல ஒரு நிர்வாகி. அவர் எல்லாவற்றையும் நிர்வாகப்படுத்தினார். ஜனங்களை தொட்டு அறிந்தவன் தான். ஜனங்களோடு படுத்து அறிந்தவன் தாவி. படுத்தினா அவர்களோடு கூட அவர் சகவாசித்து பண்ணார், அவர்களோடு கூட படுத்தார்கள். அவன் காட்டில இருந்தார். எல்லாவற்றில இருந்து நல்லாக ஜனங்களுடைய மனசை அறிந்த ஒரு மனுஷன் தான் தாவி. அந்த ஒரு அனுபவம் யாருக்கு இல்லைங்க? சாலமோனுக்கு இல்ல, சவுலுக்கு இல்ல. எப்பவுமே ஒரு நல்ல தலைவர் என்ன தெரியுமா, முதல்ல தனக்கு பின்பற்றி கீழே இருக்கிறதான ஜனங்கள் யார் என்று நன்றாக அறிந்து கொள்ளணும். அவர்களுக்கு தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். நான் தலைவன் தான் சொல்லிட்டு மேல நின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. யூ வில் பி a weakest leader. இல்லீங்களா? வாசிங்க. கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவர்களை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும். தாவீதுடைய ஒரு லட்சியம் இருந்தது, இந்த கட்டப்படுகிறதான ஆலயம் எப்படி இருக்கணும்? அது மகிமையா இருக்கணும். கீர்த்தியும் மகிமை உடையதாய், அதுக்கு கீர்த்தி இருக்கணும். It should have its name, glory இருக்கணும். அதுக்கு அதோட மகிமை, its fame இருக்கணும். இந்த ஆலயத்தை பத்தி இப்ப கூட சொல்லணும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல அலெக்சா டெம்பிள் இல்லையா? அது கிடையாது ஆக்சுவலி அலெக்சா. நீங்க பாக்குற அந்த இது ஒரு கோல்டு மாதிரி ஒரு தலை ரவுண்ட் இருக்குல்ல, அது கிடையாது. அது இவனுக்கு பண்ணதான ஒரு மாயமால. ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்கு அலெக்சா டெம்பிள். அதுதான் ஒரிஜினலா சாலமோன் கட்டின ஆலயத்தை தகர்த்து ரோமர்களால் கடைசியாக தகர்க்கப்பட்டு அதன் மேல இஸ்லாமியர்கள் கட்டி வைத்திருக்கிற மசூதி இருக்கு. நீங்க பாக்குற இந்த பிக்சர்ல பாக்குறதான டோம் ஆஃப் இது இல்ல, அலெக்சா டெம்பிள் அது கிடையாது. நான் முடிஞ்சா பாக்குறேன், பாருங்க. உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் சொல்றேன். நீங்க பாக்குறது எல்லாமே இந்த கோல்டு கலர் தானே பாக்குறீங்க. கோல்டு கிடையாது, அது இல்ல சாலமோனுடைய ஆலயம். ஒரிஜினல் தேவனுடைய சாலமோனுடைய ஆலயம் இதுதான். இது மேலதான் அவங்க, ஆனா அவங்க காட்டுறது எல்லாமே எது காட்டுவாங்க தெரியுமா? இந்த கோல்டு கலர் தான் காட்டுவாங்க. ஆனா இது கிடையாது, இதுதான் அலெக்சா, அதுதான் சாலமோனுடைய ஆலயம்.
பெருசு பண்ணுங்களா? டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பாக்குறது இதுதான் அலெக்சா அலெக்சா இது நினைச்சு உங்களை வந்து ஏமாத்திட்டே இருக்கான். அது கிடையவே கிடையாது. இதுதான் இந்த கீழே இருக்கு பாருங்க இந்த கருப்பு கலரு. இப்ப கூட இருக்குதாங்க. அங்க அங்க இருக்கு. அதுதான் பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் இப்ப பண்றாங்க இல்ல. அங்க முஸ்லீம் அங்கதான் ஆராதனை பண்றாங்க. அப்ப அது சும்மா ஷோக்கு வச்சிருக்கு. அது இப்ப சொல்லப்படுதுன்னா இப்ப ஈரான் கண்டிப்பா இவன் மேல பாம்பு போடுவான்னு சொல்றாங்க. இது மேல பாம்பு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்கும்னு ஒரு பெரிய ஒரு வாதம் நடக்குது. சரி ஏதோ ஒன்று போட்டோம். இப்ப பாருங்க, அப்ப சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பயங்கரமா இருக்கணும், அது பிரம்மாண்டமா இருக்கணும்னு ஒரு தரிசனத்தோடு இப்போ தாவீது என்ன செய்யறாரு? இப்போ சொல்றாரு. அவர் ஆயத்தப்படுத்தினார். அதற்குண்டானதான எல்லா பொருட்களையும் சேகரித்தார் இல்லீங்களா? ஆமா ஆமா. எதுக்கு சேகரிச்சாரு? எதுக்கு சாலமோன் இப்ப சொல்றாரு? காரணம் தாவீது இப்பவே முன்கூட்டி சொல்றாரு, என்னுடைய காலத்துக்கு அப்புறம் சாலமோன் தான் இஸ்ரவேலை ஆளணும்னு தாவீது சொல்றார். அதுதான் இது. He is dedicating, rededicating, or he is giving, transferring the succession of kingship towards King Solomon. இல்லையா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனா இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். கர்த்தர் முன்கூட்டி இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. யார்கிட்ட? தாவீதுகிட்ட. நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் கட்டுவான், அவன் அமைதி உள்ளவனா இருப்பான், அவனுடைய பேர் சாலமோன். சாலமோனுடைய பேர் என்ன? அர்த்தம் என்ன? அமைதி. அர்த்தம் சமாதானம் இல்லையா? ஷாலோம். ஷாலோம் தான் சாலமோன். ஆனா இங்க இருக்கிற சாலமோனுங்கள அமைதியே கிடையாது. அமைதியும் கிடையாது, சமாதானம் கிடையாது. அங்க பாருங்க, சாலமோன் என்று சொன்னால் பீஸ், ஷாலோம் சமாதானம். அப்ப நம்முடைய பேருக்கு ஏற்றதான வாழ்க்கை இருக்கணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அவனுடைய வாழ்நாள் எல்லாம் சமாதானமாக இருப்பார். அடுத்தது என்ன பண்ணுவாரு? அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும், அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் நான் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவார். இது கர்த்தருடைய வார்த்தைங்க, இது தாவீதுடைய வார்த்தை கிடையாது. இது கர்த்தர் தாவீதோடு சொன்னதான வார்த்தையை தான் தாவீது பேசுறார். சரி வாசிங்க. அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆளுகிறதான அவனுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். ஹalleluya. தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும். கர்த்தரே முன்கூட்டியே கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை அடுத்து ஆள வேண்டியது சாலமோன். அவன் எப்படி இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு நான் எப்படி இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் விவரமாக சொல்லி பிறகுதான் தாவீது 11ஆம் வசனத்துல இப்போ தாவீது சாலமோனுக்கு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார் பார்க்கலாம். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து. இப்ப பாருங்க, கர்த்தர் நம்மளோட பார்த்து சொல்ற வார்த்தை தான், நீ பாக்கியவானாய் இருந்து. கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி. அப்ப பாருங்க, கர்த்தர் உங்களோடு சொன்னதான, நான் கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். கர்த்தர் உங்களோடு சொன்னதான வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன பண்ணணும்? உண்மையாக கைப்பிடிச்சு நீங்க செய்யும் போது அவர் உன்னோட கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென். தேவ கிருபையில நிரம்பின நாம் இப்ப சாலமோனுடைய சரித்திரம் தான் வாசிக்கிறோம். கரெக்ட் தான். இது பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் நான் வெறும் பைபிள் ஸ்டடியா உங்களோட பேச விருப்பப்படல. இது உங்களோட ஆலோசனையா சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சாலமோன் இடத்துல சொல்லுகிறார், நீ பாக்கியசாலி, காரணம் நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிறாய். அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான பணி ஆட்கள். ஆகையினாலே நீங்கள் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
உங்களையும் கர்த்தர் நடத்துவார். வாசிங்க. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் கர்த்தர் ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வார். உணர்வையும் அருளி செய்வார். இமோஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், எஸ் விஸ்டம். மேன் நிறைய பேருக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். விவேகம் இல்லை. விவேகம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அவர் என்ன வேதனைப்படுறாரோ வேதனைப்படலையான்னு கூட புரிஞ்சு கொள்வதற்கான அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. சிம்பதி எல்லாருக்கும் இருக்கு, எம்பதி கிடையாது. சிம்பதிக்கு எம்பதிக்கு வித்தியாசம் தெரியுமா? எம்பத்தினா என்ன? அதாவது சிம்பதினா ஒருத்தன் வேதனைப்படுறானா, ஐயோ வேதனைப்படுறானே அப்படி சொல்லிட்டு போறதுதான். எம்பதினா அவன் வேதனைப்பட்டா அவன் வேதனையோடு சேர்ந்து நானும் அவனுக்கு உதவி செய்கிறேன். அதான் எம்பத்தட்டிக். ஆமென். இயேசு அந்த விதவை அழுகிறதை கண்ட உடனே அவருக்குள்ள ஒரு எம்பதி ஒன்று கிரியேட் ஆகும். அதனால ஓடி போய் பாடைய தொட்ட எழுப்பினான். அதுல ஆக்ஷன் இருந்தது. இயேசு அந்த துக்கத்துல கலந்து கொண்டார். லாசர் மரித்த போது இயேசு அந்த துக்கத்துல கலந்து கொண்டார். ஆமா, சீஷர்கள் அவன் செத்தா நமக்கு இங்கே இருக்கலாம், நமக்கு பிரச்சனை, நமக்கு அங்க போனா நம்மள அடிப்பாங்கன்னு பயந்து சீஷங்க இருக்கும்போது இவங்க இல்ல நமக்கு அங்க போலாம். வாசிங்க. கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. இதெல்லாம் அது இருக்கட்டும்ங்க. அது 13ஆம் வசனத்துல கூட சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா கரெக்டா சொல்றாரு. மோசேயின் இடத்துல கற்பித்ததான நியாயங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிரு. ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நீதிமொழிகளை நீங்க வாசிக்கும் போது சாலமோன் தகப்பனுடையதான ஆலோசனையை மறவாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாலமோனுடைய அப்பாவாகிய தாவீது சாலமோன் இடத்துல சொன்னதுனாலதான் சாலமோன் புஸ்தகத்துல எழுதினாரு, அப்பாவுடைய ஆலோசனையை மறக்காது. புரியுதுங்களா? காரணம் சாலமோனுடைய அப்பா தாவீது சாகிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நல்லா கிளாஸ் எடுத்தார். எப்படி இருக்கணும் மகனே, நீ எதுக்கு பின்பற்றணும்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியணும். அந்த நியமங்களை நீ பற்றி கொண்டா மாத்திரம்தான் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நான் அப்படி இருந்தனாலதான் கர்த்தர் என்கிட்ட இருந்தார். அதே மாதிரி நீ இருந்தா மாத்திரம் தான் கர்த்தர் விட்டு இருப்பார். இல்லனா கர்த்தர் விட்டு விலகுவார். அப்ப எவ்வளவு வாக்குத்தத்தம் இருந்தாலும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. கர்த்தர் என்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என்கிட்ட எப்ப விருப்ப இல்ல. நீங்க ஒழுங்கா இருந்தா அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. வாசிங்க. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இப்ப அடுத்தது பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யோசுவாவுக்கு சொன்னதே வார்த்தைகளை தாவீது அப்படியே ரிப்பீட் பண்றாரு. காரணம் இப்ப மகனுக்கு பயம். அவன் சின்ன பையன் இல்லையா, வாலிபன், என்ன பண்ணன்னு தெரியாது. இவ்வளவு நாள் அப்பா அடக்கிடத்துல இருந்து அரண்மனையில இருந்து நல்லா வளர்ந்த பையன் இப்ப திடீர்னு அப்பா செத்து போயிட்டு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? ஆலயத்தை கட்டணும். எப்படி கட்டுறது தெரியாது. தேவாலயத்தை எப்படி நடத்தணும் தெரியாது. ஜனங்களை எப்படி நடத்தணும் தெரியாது. எதுவுமே தெரியாம ஒரு என்னது பதட்டத்தின் சூழ்நிலையில யார் இருக்கிறாருங்க? சாலமோன் இருக்கிறார். அது மத்தியில தான் தாவீது சொல்றாரு, நீ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள். நீ அதன்படி நீ நடந்தாலே போதும், கர்த்தரும் கூட இருப்பார். என்னோடு கூட இருந்த கர்த்தர் உன்னோடு இருப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேர்த்து வச்சதான கணக்கு சொல்றாரு. தங்கங்களை சேர்த்து வச்சாரு, வெள்ளியை சேர்த்து வச்சாரு. இத பாருங்க எத்தனை, அது கணக்கு நீங்க வீட்டுல போய் படிச்சா போதும். இதெல்லாம் வச்சு சேர்த்துட்டு கொடுக்கறாரு. லிஸ்ட் யார்கிட்ட? சாலமோன் கிட்ட. அந்த 16ஆம் வசனத்தோட கடைசி லைன் படிங்க ஆண்டி. கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார். இதுதான் தாவீது சொல்ல. இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தரும் கூட இருக்கு. Lord be with you. இல்லையா? அப்ப பாருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. அப்ப தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் பார்த்து அவன் எல்லாரையும் கூப்பிடாமல் தன் மகனாகிய சாலமோனை அழைத்து அடுத்த ராஜரிகத்திற்கு ஒப்பு கொடுத்தான். புரியுதுங்களா? இப்ப தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவில வரும்போது, அவருடைய வாழ்நாள் இனி அதிக நாட்கள் இல்லை, அவருடைய ஊழியம் முடிந்தது. இனி என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஆயத்தப்பட்டான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திற்கு என்னென்ன சேர்க்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் சேர்த்து கொண்டார். எல்லாவற்றையும் ஒரு முறை கிரமமாக ஆயத்தப்படுத்தி மகன் கையில ஆலோசனை சொல்லி ஒப்பு கொடுத்தார். இப்பதான் பிரச்சனை வரப்போகுது. இப்பதான் உண்மையான பிரச்சனை வரப்போகுது. என்ன பிரச்சனை தெரியுமா? சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன். ஆகீத் யாருன்னு தெரியுமா? தாவீதுடைய ஒரு மனைவி. இந்த மனைவிக்கு முதல் பிறந்த ஒரு பையன் தான். அவன் பேர் என்னங்க? அதோனியா. அப்சலோமுக்கு தம்பி அதோனியா. இவர் பயந்தாங்குழி ஆக்சுவலி சொல்ல போனா. வாசிங்க. நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி. இவர் என்ன சொல்றாரு? அப்சலோம் நான் வாழ்க்கை வீட்டுல யாரு முதல் பிள்ளை தானே ராஜாவா வரணும் இல்லையா? நாங்க இத்தனை பிள்ளைல அப்சலோம் செத்துட்டான். அடுத்ததாக காம்படிஷனா இருந்ததானே இவர்தான் இருந்தான் பாருங்க. அவன் பேர் என்ன? ரூபன். அவன் பேரு கொல்லப்பட்டான் இல்லையா? சகோதரியை கெடுத்தவன் பேர் என்ன? சவி. அப்சலோம் கொண்டாங்க. இது பேரு மறந்து போயிடுச்சு. அம்னோனும் செத்து போயாச்சு. இனி காம்படிஷன் இவருக்கு இல்ல. யாரு? இவர் ஆகிஸ் சொல்றாரு, அதோனியா சொல்றாரு, நான் ராஜாவாயிட்டேன். பாருங்க, தாவீது யார்கிட்ட சொன்னது ராஜாவாகணும்னு? கர்த்தர் யாரை தீர்மானம் பண்ணாரு? இப்ப இது யாருக்கு? எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நீங்க அது தொடர்ந்து 23 அதிகாரத்தை வாசிக்கும் போது தாவீது அப்பாயிண்ட் பண்றாரு. யாரெல்லாம் வரணும், யாரெல்லாம் தாவீது சாலமோன் கூட இருக்கணும், எல்லா அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள ஒருத்தனுக்கு இப்ப கீழ் முளைக்குது. என்னது தெரியுமா? எனக்கு ராஜாவா? கர்த்தருடையதான சித்தம் ஒன்று இருக்கு. ஆனா அந்த சித்தத்துக்கு விரோதமாக ஒருவன் கிரியை செய்கிறான். இப்படிதான் நமக்குள்ளாக கர்த்தர் அபிஷேகத்தை தந்து ஆலோசனையை தந்து உயர்ந்து இப்படி வேலை வரும்போதுதான் எங்குந்தோ ஒரு பிசாசு வரும். நம்ம இன்வைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வேலை காரியத்துல கூட அப்படித்தானே? நல்ல ப்ரமோஷன் கிடைச்சி நாளைக்கு நல்ல எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கப்போம், இல்லை நான் நல்ல ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துன்னு நான் இவ்வளவு நாள் வேலை செஞ்ச கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது எங்கிருந்தோ தெரியல, எங்கேயோ வந்து அது திருடிட்டு போற மாதிரி இருக்கு. எங்கதான் தெரியுது பிசாசு. அதனாலதான் சில டைம் சொல்லுது, அதிகமா கிடைக்க போற நன்மையை குறிச்சு நீ சொல்லாத, அடங்கிரு. ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா அது உனக்குள்ளே இருந்துடும், கிடைச்சிச்சுன்னா அது சந்தோஷமா அப்புறம் பார்த்துக்கலாம். அதனாலதான் சொல்றது இல்லைங்களா? அவசரப்பட்டு நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் இருக்கு, நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு யாரோ ப்ரொமோஷன் வாங்கிட்டு போனா எப்படி இருக்காங்க? அதே மாதிரிதான் சாலமோன் எல்லாமே ஆயத்தப்பட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் என்ன பண்றான்? குடும்பத்துல இருந்து ஒருத்தர் விட்டு அவனே டிக்ளேர் பண்றான், நான் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. அடுத்தது, தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 5 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியாத்தோரும். இப்ப அவரு என்ன பண்ணாரு? மெயின் ஆளுங்களை எல்லாம் பிடிச்சிட்டாரு. யாரெல்லாம்? செருயாவின் குமாரனாகிய யோவாபு. யோவாபு ஒன்னு யோவா பிடிச்சாரு. யோவாபு யாருங்க? இஸ்ரவேலுக்கு படைத்தலைவன், தாவீதுடைய படைத்தலைவன். அடுத்தது அபியாத்தார். யார் இவரு? அவரு ஆசாரியர். அடுத்தது வேற யாருங்க? அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்ய வந்தார்கள். இவர்கள் எல்லாம் உதவியோடு இப்ப இவர் என்ன பண்ணாரு? சுயமா ராஜாவாரு. ஆசாரியனாக சாதேக். செலவுல அப்படிதான் நிறைய உதவி கிடைக்கும் எதிர்பாராம, அதுல வந்து இவங்க ஏறிடுவாங்க மேல. நிறைய அப்பதான் ஹெல்ப் பண்றது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கரெக்டா முறைப்படி கர்த்தர் ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அந்த நியம பிரகாரம் தான் என்ன நடந்தாலும் அப்படிதான் சம்பவிக்கும். இவர் என்ன பண்ணாரு? சீக்கிரமா இவர் தனக்குன்னே இப்படி இருக்கும்போது அவர் யாரை இன்வைட் பண்ணல தெரியுமா? மெயினான ஆட்களை இன்வைட் பண்ணல. ஒன்னு ஆசாரியனாக சாதேக். அடுத்தது யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும். நாதான் தான் முக்கியமா இருக்கணும் இல்லீங்களா? சாமுவேலுக்கு அடுத்ததாக தீர்க்கதரிசியா இருக்கிறதான ஆள் தான் நாதான். அவர் இல்ல. அடுத்தது சிமேய், ரேய். அடுத்தது தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலி. யாரு? தாவீதோடு கூட இவங்க எல்லாம் யாரு கிட்ட இல்ல? இப்போ அதோனியா கிட்ட இல்ல. இவங்க எல்லாம் விட்டு பிரிஞ்சவங்க இப்ப யாரு கிட்ட வந்தாச்சு? அதோனியா கிட்ட வந்தாச்சு. தாவீதோடு இருந்தவர்கள் அதோனியா இடத்துல இல்ல. காரணம் இவன் சுயத்தை விரும்புறாங்க. அப்ப காரணம் அவனுக்கு தெரியும், கண்டிப்பா அதோனியாவுக்கு தெரியும், இவங்களெல்லாம் கூப்பிட்டா they will object. இப்படி இல்லையே தாவீது பண்ணது, இப்படி இல்லையே தாவீது தீர்மானிச்சது, இப்படி இல்லையே தாவீது நியமிச்சது, நீங்க எப்படி இப்படி செய்யலாம்? அவங்க கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்காக தனக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க அவங்கள மாத்திரம் கூப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்கள இவரே அவாய்ட் பண்ணார். அதாவது கூட்டத்துக்குள்ளவே ஒரு குரூப்பிசம் இல்லையா? சபைக்குள்ளவே ஒரு குரூப்பிசம்.
எனக்கு சார்பா இருக்கிற ஒரு குரூப் ஆண்கள் சார்பா. அதுதான் கொரிந்து சபையில இருந்துச்சு. அதான் பவுலுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவதான் கேட்டாரு, என்னையா நீங்க வந்து கிறிஸ்துவுக்கு ஒரு கூட்டமா, என்னது கேபாவுக்கு ஒரு கூட்டமா, அப்போலோவுக்கு ஒரு கூட்டமா, எனக்கு ஒரு கூட்டமா, அப்போலோ என்னது நான் நாட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சான், தேவன் தான் அதை வளர செய்த. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க, குரூப்பா பிரிஞ்சிட்டீங்க. நான் சும்மா உதாரணமா சொல்றேன், இங்க அப்படி இல்லை. இங்க ஜோஷுவா பாஸ்டுக்கு ஒரு கூட்டம், ஜோனிக்குட்டி பாஸ்டுக்கு ஒரு கூட்டம், ஆபிரகாமுக்கு ஒரு கூட்டம் இருந்தா எப்படி இருக்கு அந்த சபை? விளங்காது, வளராது. நம்ம கிறிஸ்துவுக்கு தான் கூட்டமா இருக்கிறோம். We are the disciples of Jesus Christ. நீங்க எனக்கும் கூட்டம் தேவையில்லை, நானும் உங்களுக்கு பின்னாடி வர தேவையில்லை. நம்ம எல்லாம் ஒருமித்து இயேசுக்கு பின்னாடி போனா போதும். இயேசுதான் நமக்கு தேவை, அவரை பின்பற்றினா போதும். இதுதான் பிரச்சனைங்க. எப்பவுமே சபையில கூட்டத்துக்குள்ளாக பிரிவினை உண்டாக்குறதான பிரிவினை அசுத்த மனுஷர்களை முதல்ல எக்ஸ்கம்யூனிகேட் பண்றது நல்லது. காரணம் ஆனது நம்ம ஒத்து வர மாட்டோம். இது பிரசங்கிக்கும் போது சிலவங்களுக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். நான் வேதனைக்கு சொல்லலை, இது உண்மையானது, பைபிள்ல இருக்கிறது அப்படியே சொல்றேன். நமக்குள்ள அன்பு இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு காரணம் தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் ஒரே அன்பு, அவருக்குள்ள வித்தியாசம் இல்லை, பாகுபாடு இல்லை, இல்லையா? அவர் பாக்குறாரு வெள்ளக்காரங்க மாத்திரம் பரலோகத்துல வரட்டும், கருப்பாளுங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டாம், நரகத்துல எல்லாரும் நரக போட்டோம் கருத்துல விடுறாரு. இல்ல, அவர் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே எல்லாருக்கும் சிறதான் சிந்தினாரு, எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். உண்மை சொல்ல போனா வெள்ளக்காரன் கூட இருக்கிறதான அறிவோ, வெள்ளக்காரனுக்கு இருக்கிற அறிவை பார்க்கலும் கிருபையை பார்க்கலாம் அதிகபட்சம் இப்ப இந்தியாக்காரங்க மேல நம்ம மேல அதிகமா கர்த்தர் பொழிந்திருக்கிறார். நான் தைரியமா விட்னஸ் பண்ணேன். ஏன்னு சொல்லுங்க, அங்க போகும்போது அவங்க கிட்ட இந்த வசனத்தை பேசும்போது வாதம் இருந்து எங்க கிட்ட இருக்கிறான். அதாவது இதுவோ புதுசா கேட்கிற மாதிரி கேளுங்க, பாஸ்டர் கிட்ட கேளுங்க, அவங்க கேட்கணும். தெரியலையா? அங்க போயிட்டு பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறான். ஆனா அவங்க தான் இதெல்லாம் வச்சு அதிகபட்சம் புக்ஸ் எல்லாம் எழுதினவங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். ஒரு காலத்துல அவங்கள கர்த்தர் பயன்படுத்தினாங்க. ஆனா அவங்களும் விழுந்து போறாங்க, அவங்களும் நழுவி போறாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வருவதற்கு நம்மள மாதிரி ஆட்கள் அவங்க பிரயாசப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமே, வாசிங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, நாதான் என்ன செய்கிறார், ஓடி போறாரு. இப்போ நாதான் காதுல இந்த செய்தி கேட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நாதான் என்ன போறாரு, நேரா பர்ஷபா கிட்ட போயிட்டு சொல்றாரு, பர்ஷபா உங்க பையன் கிட்ட தானே ஆண் இப்படி சொன்னதே, உங்க பையனை தானே சாலமோன கர்த்தனை ராஜாவாக்க சொல்றாரு, ஏன் அதோனி அப்படி பண்றது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கும்போது பர்ஷபா அப்பவே ஓடியாச்சு. ஓடி போய் அறைக்குள்ள போகும்போது என்ன நடக்குது தெரியுமா? பர்ஷபா வந்து சொல்றா, நீங்க என் பையனை தானே நீங்க ராஜாவாக்க, நீங்க எப்படி அதோனி அப்படி பண்ணலாம்? உடனடியாக தாவீது பர்ஷபாவனுக்கு இடத்துல இது பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது நாதானும் வந்து கேட்கிறார். நாதான் என்ன கேட்கிறாரு, அவரு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? அப்ப இது இந்த வார்த்தையை சொன்னாரா தாவீது? இல்ல, சொல்லவே இல்லை. நம்ம தான் நாளாகமத்தை அதுதான் உங்களுக்கு படிக்க வச்சேன். ஒரு நேரம் தானாமத்தை ஜானிக்கிறதுக்கு காரணம் அந்த கேப்ல என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரியணும். அப்போ அதனாலதான் உங்ககிட்ட முதல்ல அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த பாருங்க. இங்க சொல்றாரு தாவீது சொல்ல, நான் சொல்லலையே அப்படி. உடனடியாக தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? தான் ஓட்டுகிறதான கோவேர் கழுதையை கொண்டு வந்து சாலமோனை அதுல அமர செய்து நாதாவின் இடத்திலையும் அடுத்ததாக செருவாவின் இடத்திலையும் அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக கட்டளையிட்டார்கள். அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சாலமோனை அவர்கள் நியமித்தார்கள். சொல்லுகிறேன், நாம ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேலாக வரும்போது அது நடுவுல தடையாக என்ன அதோனியா வந்தாலும் அந்த அதோனியா மேல ஜெயத்தை தருவதற்கு கர்த்தர் நமக்காக வந்தார். ஆமென். இங்க சாலமோன் ஏன் அப்பா இப்படி நடந்தது, ஏன் அப்பா இப்படி கதறவே போகல இல்லையா? சாலமோன் எங்காவது போறாரு அப்பா கிட்ட, பாரு அப்பா நீங்க தான் என்கிட்ட அப்படி சொன்னீங்க, பாருங்க இப்ப அதோனியா அப்படி போறா, அப்படி செய்யற நியாயமா? கேட்கவே கிடையாது. ஆனா தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நாதானை தட்டி எழுப்பினான். ஆமென். ஓடி போகிறான். அவன் பேசும்போது தாவீது பலவீனமா இருக்கிறதான தாவீது எழும்பி கட்டளையிட்டான் சாலமோனை அபிஷேகம் பண்ணும்படியாக. அப்படி சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் நியமித்தான். காரணம் இது கர்த்தருடைய சித்தம், அது அப்படியே நிறைவேறும். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டோன்னா அதோனியா ஓடி போய் என்ன பண்றாரு தெரியுமா? எங்க பிடிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு?
ஆமென். தேவாலய பலிபீடத்தினுடையதான கொம்புகளை பிடித்து கொண்டான். என்ன தெரியும் எதுக்கு பிடிச்சு கொண்டாரு அவரு? நிச்சயமா என் சகோதரன் என்னை கொன்று விடுவா. அதனாலதான் சொன்னேன் இது ஒரு பயந்தாங்குழி. இந்த பயந்தாங்குழியை கூப்பிட்டா எப்படி ராஜபாரத்தை பண்ணும்? ரொம்ப பயந்தாங்குழி தான் அந்த அதோனியா. நீங்க 2 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க வாசிப்பது தெரியும். நீங்க அதோனியா மாத்திரம் அந்த பேரை மாத்திரம் தேடி பாருங்க. இவரை பத்தி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்காது. பயந்து போனதான் தெரியும் உங்களுக்கு. அங்கேயே ஓடி போய் பயந்து ஓடி போய் ஆலயத்தின் மேல கட்டியா பிடிச்சு கொண்டார். தேவப்பிள்ளையில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்காக நியமித்ததான ஆசீர்வாதம் நமக்கே அது கிடைக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பான். ஆனா கர்த்தர் இடத்துல நம்ம எப்படி இருக்கணுங்க? என்னோட பேசின கர்த்தர் நிச்சயமாக எனக்கு வாழ்க்கையில் என்ன தர வேண்டுமோ நிச்சயமா தருவார். நான் அவரோடு உண்மையா இருந்தால் அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆமாம். இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சாலமோன் இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை கண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நம்மை கண்டிருக்கிறார். நிச்சயமாக நமக்காகவும் அவர் வழியை ஆயத்தப்படுத்துவார். ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆமே. நம்ம யோசிக்க கூடாது. கீழாண்டி எப்பவுமே சொல்லுவாங்க, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது பல விதமான தந்திரங்களால எப்படியாவது இந்த குழந்தை அழியணும்னு அவங்க கஷ்டப்பட்டாங்களாம். ஆனா இன்னைக்கும் அது நிற்கிறான். பிறந்தாங்க 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாங்க, 3 பிள்ளைகளை பெத்தெடுத்தாங்க, சாவையில உண்மையா இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? சத்துரு ஒரு வாரத்துல முடிக்கணும்னு நினைச்ச போது கர்த்தருக்கு ஒரு பெரிய சித்தம். தேவ பிள்ளைகளை நீங்க தாயின் கருவிலே நஷ்டமாகணும்னு நினைச்சாலும் கர்த்தர் உங்க மேல பார்வையிட்டா அது எந்த மனுஷனால அதை மாற்ற முடியாது. நீங்க நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஆமென். ஏரோது நினைச்சா முடியல, பார்வை நினைச்சா முடியல. ஆனால் அது சமயத்துல 2 சந்ததிகளை கர்த்தர் உருவாக்கினார். ஒன்னு மோசே, பழைய ஏற்பாட்டுல மோசே, புதிய ஏற்பாட்டுல இயேசு. 2 பேரும் வாழ்ந்தார்கள். 2 பேரும் மெசியாவாக காணப்பட்டது போல இந்த நாளில தாயின் கருவில தோன்றின நம்மையும் கர்த்தர் கண்டிருக்கிறார். அதனாலதான் ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய லட்சியத்தோடு நம்மளை வச்சிருக்கிறார். அந்த டைம்ல சில வழி போனாலும் அவர் நம்மளை நிச்சயமாக அவர் மார்போடு நம்மளை அனுப்பார். அவருடைய சார்பில் இருப்போம். சாலமோனை கண்ட கர்த்தர் நம்மளையும் கண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளான கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல வார்த்தைகளை கர்த்தாவை தியானிக்க நீர் கிருபை செய்ததற்கு நன்றி. கர்த்தாவே ஓர்நானுடையதான களத்திலே கர்த்தாவே தாவீது உம்மை கண்டபோது ஹல்லேலூயா அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது போல இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் அந்த பயங்கரத்தில் விழாதபடிக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் காணப்படுகிறவராய் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் தாயின் கருவிலேயே கர்த்தாவே நீர் சாலமோனை கண்டது போல எங்களை நீர் கண்டிருக்கிறீர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் எங்களோடு பேசினதான காரியங்கள் அது நிறைவேறும் காலம் வரும். கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் உண்மையா இருக்கவும் அதை பெற்றுக்கொண்ட பிறகும் நாங்கள் உண்மையா உங்களுடைய சமூகத்தில் ஜீவிக்கவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். எங்களுடையதான பலவீனங்களை நீர் அறிகிறீர், உறவுகளை அறிகிறீர். எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஜெயம் கொள்ளும்படியாக நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமான நாள் நடக்கிறத ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆராதனை பாடல்கள் தேவார்த்தை கர்த்தாவே எல்லாவற்றையும் கேட்டு ஒருவரை ஒருவர் கண்டு சந்தோஷிக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நடப்படுத்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த துணி எடுத்து